नदिया गोत्र में नित्यानंद महाजा पतिया छे नाम हटा दिवेद कथा नदिया गोत्र में नित्यानंद महाजा पतिया छे नाम हटा दिवेद कथा नदिया नदिया गोत्र में नित्यानंद महाजा पतिया छे नाम हटा दिवेद कथा नदिया नदिया गोत्र में नित्यानंद महाजा सदावान जन है सदावान जन है सदावान जन पतिया छे नाम हटा दिवेद कथा पतिया छे नाम हटा कथा सदावान जन है सदावान जन है पतिया छे नाम हटा दिवेद कथा पतिया छे नाम हटा कथा नदिया नदिया गोत्र में नित्यानंद महाजा पतिया छे नाम हटा दिवेद कथा नदिया नदिया गोत्र में नित्यानंद अबोराज्ञा भाई मांगिए विद्या बोलो कृष्णा भजो कृष्णा बोलो कृष्णा शिष्या बोलो कृष्णा अबोराज्ञा भाई मांगिए विद्या बोलो कृष्णा भजो कृष्णा बोलो कृष्णा भजो बोलो कृष्णा नदिया 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 गोत्र में नित्यानंद महाजा पतिया छे नाम हटा दिवेद कथा नदिया नदिया गोत्र में नित्यानंद महाजा अपराधा शून्य है लोह कृष्ण नाम अपराधा शून्य अपराधा शून्य है लोह कृष्ण नाम अपराधा शून्य है कृष्ण माता कृष्ण पिता कृष्ण धन प्रभा कृष्ण माता कृष्ण माता कृष्ण पिता कृष्ण धन प्रभा कृष्ण माता नदिया नदिया गोत्र में नित्यानंद महाजा पतिया छे नाम हटा दिवेद कथा नदिया नदिया गोत्र में संसार करो सरियान संसार करो हरियान संसार करो निवेदय कृष्णनाम सर्वधर्म निवेदय निवेदय
कृष्णनां सर्वधर्मनिवेदाय सर्वधर्मजानाधिया नाधिया गोधुमे नित्यानन्दमहाजा नाधिया चेतामहट्टा दिव्यरगता नाधिया नाधिया गोधुमे नाधिया चेतामहट्टा दिव्यरगता नाधिया नाधिया गोधुमे नित्यानन्दमहाजा नाधिया चेतामहट्टा दिव्यरगता नाधिया नाधिया गोधुमे नित्यानन्दमहाजा नाधिया चेतामहट्टा दिव्यरगता. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையான சாங். ஓகே, இது பக்தி வினோத் தாக்கூர் பண்ணது. ஸோ நித்யானந்த மகாஜன், நித்யானந்த பிரபு க்ளோரிஃபை பண்ணி பாடக்கூடிய பாடல். ஓகே, முக்கியமான ஒரு பாடல். இது வந்து எல்லா வைஷ்ணவரும் நிச்சயமாக பாட வேண்டிய ஒரு பாடல். மியூசிக் டைலில் நினைக்கக்கூடாது, நம்ம பாட வேண்டிய பாடல். பிரபா சொல்கிறார், ஒரு வைஷ்ணவ சாங்கும் தண்டர் போல்ட் மாதிரின்றார். அந்த மவுண்டன், சின்ஃபுல் மவுண்டன், பாவகரமான மலையை உடைச்சிருமா தண்டர் போல்ட். இந்திரன் வந்து தண்டர் போல்ட் வச்சுருப்பாரு, வஜ்ராயுதம் வச்சு இந்த மலையை உடைப்பார். அதே மாதிரி இந்த வைஷ்ணவ சாங்கெல்லாம் ஒரு தண்டர் போல்ட் வஜ்ராயுதம் மாதிரியும். எவ்வளோ பெரிய டவுட்டு, இந்த மாதிரி இந்த சந்தேகம், இல்லை மலை மாதிரி இருக்க சின்ஃபுல் பாவகாரியங்கள் எல்லாம் அழிச்சிடணும். அதெல்லாம் வைஷ்ணவ சாங் எல்லோரும் பாட வேண்டியது. நிச்சயமாக எல்லாருமே என்ன பண்ண, வீட்டில் போய் பாடணும். இது அர்த்தம் பார்த்துலாம். இப்போ 4 சான்ஸாக தான் மொத்தமே. நதியா அப்படின்ற லேண்டில் நவதீப் நதியா, அதில் வந்து நிறையா 9 விதமான தீபங்கள் இருக்குது. சரிங்களா? நவதீப்னா 9 தீபங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது அந்தர்தீப், நம்ம மாயப்பூர் இஸ்கான் இருக்கிறது அந்தர்தீப். பிரம்மா வந்து தவம் பண்ணார் இல்லையா? தவம் பண்ணி இந்த பிரம்ம விமோகன் லீவலுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் அஃபென்ஸ் பண்ணிட்டு இது பண்ணி அவர் தவம் பண்ணுவார். அது அந்தர்தீப். ஓகே, அந்த இடத்துல காட்சி தருவார் கௌரங்க மாபுரு. அப்புறம் சொல்லுவார், நீ ஹரிதாஸ் தாக்கூரா நீ அவதாரம் பண்ணலாம் நான் வரும்போதுன்னு சொல்வார். ஓகே, ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான. அதே மாதிரி இன்னொரு தீப் பேர் என்ன, 9 தீபத்தில் இன்னொரு தீப் பேர் கோதும தீப். இந்த கோதும தீப் நம்ம ரூட் போயிருக்கோம். ஓகே, அங்கே பக்திவினோத் தாக்கூர் வீடு சொர்ணபிகார் இருக்கும், பக்திவினோத் தாக்கூர் வீடு இருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்கும், ஹரிகதை சேத்திரம். அவருக்கு ஹரிகதை சேத்திரம் போனோம். கரெக்டாக இதெல்லாம் அந்த இடத்துல பார்த்தது. ஓகே, ஸோ இது வந்து கோதும தீபில் வந்து பக்திவினோத் தாக்கூர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தான் அவர் வந்து அவர் தரிசனம் கிடைக்கிது. அங்கே பெரிய கோயில் வரப்போகுது, அமெரிக்கன்ஸ், ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாம் சேர்ந்து ஆட போகிறாங்க அந்த கோயிலில் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டார். 300-200 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். ஓகே, ஸோ இந்த கோதும தீவில் வந்து நித்யானந்த மகாபிரபு என்ன பண்ணிட்டார்னா ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி, என்ன மார்க்கெட்னா அது புனித நாமங்கள் சொல்லக்கூடிய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறார். ஓகே, இது எதுக்காகனா பத்தித்த பாவனை ஃபாலன் சோல்ஸை வந்து காப்பாற்ற, மீன்ஸ் வீழ்ந்த ஆத்மாக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி அவர் ஒரு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறார். ஓகே, நதியால் ஹோலி நேம்ஸை சொல்கிறதுக்காக. ஓகே, ஸோ ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது ஸ்டான்ஸை வந்து பிரபு ராஜ்ஞபாய் மாகியே பிக்ஷா போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கோரோ கிருஷ்ணா சிக்ஷா சதாவான ஜான ஹே சதாவான் ஜான ஹே. ஓ பீப்புள் ஆஃப் ஃபெய்த், பீப்புள் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை உள்ள மனிதர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஓகே, கௌரங்க மகாபிரபுடைய ஆக்ஞை பேர பிரபு ராஜ்ஞானா, பிரபுனா இங்கே வந்து கௌரங்க மகாபிரபு குறிக்கிறது. பிரபு ராஜ்ஞா பாய், பாய்னா பிரதர்ஸ், பாய். ஏ பிக்ஷானா நான் வந்து பிக்சர் எடுக்கிறேன். என்ன பிக்சர் எடுக்கிறேன் நான், தயவுசெய்து உங்களுக்கு இந்த ரிக்வஸ்ட் நான் வச்சுக்கிறேன். என்ன ரிக்வஸ்ட், நித்யானந்த மகாபிரபு சொல்கிறார், இந்த ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். என்னன்னா, கிருஷ்ணா தான் உங்களுக்கு அம்மா, சேன் பண்ணுங்கள் கிருஷ்ணா பேரை. கிருஷ்ணா தான் அவங்க அம்மா, கிருஷ்ணா தான் அவங்க அப்பா. அதான் கிருஷ்ணா வர்ஷிப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்கள். அடுத்த வருஷம் தான் கிருஷ்ணா அம்மா சொல்லுவார். இதில் வந்து கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுங்கள், கிருஷ்ணரை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் நான் விஷயம் கேட்டுக்கிறேன். என்னென்னா, போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கோரோ கிருஷ்ணா சிக்ஷா. கிருஷ்ணரை சேன் பண்ணுங்கள், கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்கள், கிருஷ்ணரை வர்ஷிப் பண்ணுங்கள், பஜனை வர்ஷிப் பண்ணுங்கள். கோரோ கிருஷ்ணா சிக்ஷானா, சிக்ஷானா சொல்லிக் கொடுக்குறது, மற்றவங்களும் சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார் நித்யானந்த பிரபு.
அப்புறம் அபராத சுனஹாய் லோஹ கிருஷ்ணா. அதாவது அஜாமியார் சொல்லும்போது, நாமத்தை சொல்லும்போது அபராதம் பண்ணல. அஜாமியா என்ன பண்ணாரு? என்ன பண்ணார் அஜாமிலா? நிறையா பாவகாரியம் பண்ணார் நிறையா. ஆனால் அபராதம் பண்ணல. அபராதம் பண்ணவே இல்லை. அவர் பாவகாரியம் நிறையா பண்ணார். மிஸ்டேக்கு, சின்ஃபுல்லு, அபராதம். இது ஒரு பெரிய பக்தர் பிரீச்சர் சொன்னார். சொல்லுங்க மத்தாஜி. அபராதத்துக்கும் பாவகாரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். அதுக்கு கேட்டீங்க கரெக்டா. தவறுதல், பாவகாரியம், தவறு செய்தல், பாவகாரியம் செய்தல், அபராதம் பண்ணுதல். இது மூணுக்கு என்ன வித்தியாசம்? அவர் அந்த பிரீச்சர் சொன்னால் அப்படியே சொல்கிறேன். ஒரு பெரிய ட்ரெயின் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தர் கை வந்து ஒருத்தர் சீக்கில் பட்டு, கணத்தில் பட்டுச்சு, தவறுதலாக பட்டுச்சு, மிஸ்டேக்கன், அது தவறுதல். ஓகே, வேணே ஒழுங்கி அடிக்கிறார். அந்த ஆள் ஒரு சாதாரண பர்சன், வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, சும்மா இயல்பாக நார்மலாக இருக்கிற பர்சன் ஓங்கி அடிச்சிட்டார். அது வந்து பாவகாரியம். முதல்ல புரிஞ்சுதா? முதல்ல மிஸ்டேக், தெரியாமல், வேறு வெளியே கிடையாது. இப்படி சில சமயம் வந்து உழுவும் தெரியுமா, கூட்டமாக ட்ரெயினில் தான் அப்படி இப்படி பண்ணும்போது அது பட்டுறது. ஐயோ சாரி தெரியாமல் பட்டுச்சுங்க, அது வந்து தெரியாமல் பண்ணுறது இல்லையா, அது வந்து மிஸ்டேக். அதுக்கடுத்து சிம்பிள் ஆக்டிவிட்டினா ஓங்கி அறியறது வேண்டிய மகாராஜ். இது சாதாரண பர்சன். இதே வந்து வைஷ்ணவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த வைஷ்ணவரை குடும்பத்தை நினச்சி ஓங்கி அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, அது அபராதம். இது ஒரு பிரீச்சர் சொன்னார். இப்போ தான் ஈஸியாக சொன்னார். மிஸ்டேக்கு, சின்ஃபுல் ஆக்டிவிட்டி, அபராதம், மூணுக்கு என்ன வித்தியாசங்கிறது சொன்னார். வைஷ்ணவர் வந்துட்டானா அது அபராதம் ஆகிடும். வைஷ்ணவ் வரலைன்னா அது வந்து சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. தெரியாமல் பட்டால் அது மிஸ்டேக். ஓகே, இது மூணுக்கு வேறு வேறு விலைகள் இருக்குது. அதனால் ஒருத்தர் ஹோலி நேமை சொல்லும்போது அபராதம் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 10 விதமான அபராதத்தை படிப்போம். நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம டெய்லி படிப்போம் இல்லையா. அதை படித்து நம்ம ஸ்டாண்டிங்கே பண்ணுறோம். அதனால் அபராதம் இல்லாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கிருஷ்ணாரா உங்கள் அம்மா, கிருஷ்ணாரா அப்பா, கிருஷ்ணாரா உங்களுடைய சொத்து. ஹரே கிருஷ்ணா மாதிரி கிருஷ்ணா தான் உங்களுக்கு சொத்து, நம்முடைய சொத்து. 4வது இது, எல்லா விதமான பாவகாரியங்களையும் விட்டுட்டு, இந்த பாவகாரியங்களை 4 தான் தலை சிறந்தது, தலைமையானது. புலாலுணுதல், சூதாடுதல், மது அருந்துதல், தகாத உறவு கொள்ளுதல். ஓகே, நோ மீட் ஈட்டிங், நோ கேம்லிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இல்லிசிட் செக்ஸ். 4 பண்ணக்கூடாது இல்லையா. இந்த 4 தான் தலையான பாவகாரியம். இந்த பாவகாரியங்களை விட்டுட்டு உங்களுடைய சேவையை கிருஷ்ணமயமாக வச்சு பண்ணுங்க. உங்களை வேலையை கிருஷ்ணமயமாக வச்சு பண்ணுங்க. கிருஷ்ணேர சம்சாரக்கோ சதி அனச்சாரம் இல்லை, அனாச்சார் தேவையில்லாத அனர்த்தங்கள். ஓகே, அனர்த்தங்கள். ஜீவதாயா கிருஷ்ணனாம் சர்வ தர்ம சார் அப்படின்னா எல்லா ஆன்மாக்களுக்கும் நல்லது பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க நல்லது? நல்லா கத்தி சேன் பண்ணுங்க கிருஷ்ணனுடைய நாமத்தை. ஓகே, அதுதான் வந்து எல்லா தர்மத்துக்கும் சாரம் தான். கத்தி சேன் பண்ணுறது தான் சாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். ஓகே, ஜீவேதயா நாம ருசி, ஜீவேதயா வைஷ்ணவ சேவா. 3 விஷயம்: நாம ருச்சி, ஜீவேதயா, வைஷ்ணவ சேவா. வைஷ்ணவர்கள் சேவை பண்ணும். ஜீவேதயா அப்படி பண்ணுறது இப்போ சொன்னார் இல்லையா, ஹோலினமே சக்தி சேன் பண்ணலாம். ஜீவேதயா நாம ருச்சினா நாமத்தில் ருச்சி வரணும். அதான் முன்னேற்றங்கிறது நம்ம போஸ்ட்டை பிடிச்சி போகிறது கிடையாது. ஓகே, இல்லை நல்ல இனிஷியேஷன் நிறைய வாங்குறது. முன்னேற்றம் வந்து நாம ருச்சி, ஜீவேதயா, வைஷ்ணவ சேவா. இந்த 3மே நம்ம டெய்லி வேண்டிக்கணும் கிருஷ்ணாட்ட. என்ன வேணும் சரி சொல்லு. நாம ருச்சி, ஜீவேதயானா தெரியல. ஜீவேதயா எப்படி பண்ணுவோம்? எல்லாருக்கும் ஜீவேதயா எப்படி பண்ணலாம்? பை லவுட்லி சாண்டிங் ஹரே கிருஷ்ணா. நாம ருச்சி, ஜீவேதயா. 3வது இம்பார்ட்டன்ட் வைஷ்ணவ சேவா, மறக்கவே கூடாது. ஓகே, டெய்லி மகானுக்கு விழுந்து கொடுக்கும்போது கேட்கணும். டெய்லி மார்னிங் கேட்கணும், கிருஷ்ணா எனக்கு இது கொடுங்க, 3ஐயும் கொடுங்க. ஜீவேதயா, நாம ருச்சி, வைஷ்ணவ சேவா. ஜீவேதயா சொல்லுங்கள், நாம ருச்சி, வைஷ்ணவ சேவா. ஓகே, இந்த 3ஐயுமே நான் ப்ரே பண்ணணும். அதான் மெயினாக ப்ரே பண்ண வேண்டியது. எனக்கு வைஷ்ணவருக்கு சேவை கொடுத்துருங்க. தயானா கருணை. தயாங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட். தயானா கருணை. ஜீவராசிகளுக்கு தயா எப்படி பண்ணுறது அப்படின்னா தயா சரோசுபதேஷு சந்துஷ ஏனக்கே நம்ம சர்வேந்திர உபசாந்தேஷா துஷ்யதி ஆசு ஜனார்தனா. துஷ்யதி ஆசு ஜனார்தனா. எப்படி ஜீவனுக்கு கருணை காட்டலான்னா
எல்லா ஜீவனுக்கும் ஹரே கிருஷ்ணா சொல்கிறது தான் கருணை காட்டுறது. ஓகே, இது பண்ணால் ஜீவதயா. நாம ருச்சி இருந்தால் தான் பண்ண முடியும் ஜீவதயா. நீங்கள் எப்படி எல்லாரும் சொல்ல முடியும்? உங்களுக்கு நாம ருச்சி இருந்தால் தான் பண்ண முடியும். நாம ருச்சி எப்படி வரும்? வைஷ்ணவ சேவை பண்ணதான். அதில் மூணுமே இன்டர்லேட்டட். வைஷ்ணவ சேவை பண்ணால் நாம ருச்சி வரும், அப்புறம் ஜீவதயா வரும். இவர் என்ன சொல்ல கடைசி சென்டென்ஸ் வச்சுருக்காரு, ஜீவதோயா கிருஷ்ணனாம் சர்வ தர்மசார். இப்போ ஜீவ தயா பண்ணணும்னா நம்ம அதுக்கு முதல்ல 2 பண்ணியிருக்கணும். வைஷ்ணவ சேவை பண்ணியிருக்கணும், நாமத்தில் ருச்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜீவதயா பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த முக்கியமான ஒரு சாங் இது. நிறைய அர்த்தங்கள் வச்சு அவர் பாடியிருக்காரு. நம்ம இதை வந்து டெய்லி படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. 3 சொல்லவா? நாம ருச்சி, வைஷ்ணவ சேவை பண்ணுங்க. வைஷ்ணவ சேவா பண்ணால் நாம ருச்சி. நாம ருச்சி, ஆமாம், நாம ருச்சி, நாமத்தில் ருச்சி. ஓகே, அப்புறம் ஜீவேதயா. ஜீவதயா. ஜீவேனா ஆன்மாக்கள், ஆமாம், தயானா கருணை, ஜீவதயா. இந்த லாஸ்ட் லைன் வந்து பாருங்க, நாம இதில் நதியா, அதில் ஜீவதயா நாம் போட்டுக்கோங்க. ஜீவதயா கிருஷ்ணனாம் சர்வ தர்மசா கிருஷ்ணேர சம்சார கோரோ சாதிஹானசா ஜீவேதயா கிருஷ்ணனாம் சர்வ தர்மசா. அதனால் ஜீவதயா வேணும்னா இந்த 2 பண்ணியிருக்கணும். இப்போ அன்பு காட்டுறது. அன்பு காட்டுறதுன்னா ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்றது அன்பு காட்டுறது. ஓகே, அப்படிதான் சொல்லுவாங்க பெங்கால்காரங்க எப்பயுமே. சொன்னது காதலே சரியா விடல. தீனதயான்னு எழுதி வச்சிருக்கேன், பார்த்தா அதுக்கப்புறம் ஜீவதயான்னு வருது. இல்ல தயானாலும் தயாலும் ஒண்ணுதான் பார்த்தா. பெங்கால்ல தோயான்னு சொல்லுவாங்க, தயா தான் அது. தீனதயான்னு எழுதிருக்கேன். ஓ, தீனதயான்னு சொல்றீங்களா? காதுல விழுந்தது எனக்கு. ஓ, சரி சரி. திருப்பி சொன்னதுனால நான் திருப்பி எழுதி. இது இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் இல்லாத பிரச்சனை. அந்த வாய்ஸ் நிறைய வாய்ஸ் மாதிரி இருக்கும். மைக்ல வந்து கம்ப்யூட்டர்ல வந்து வரதுக்குள்ள. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சொன்னதுனால சரி, ஓகே. ஸோ ஜீவதயாங்கிறது ஜீவன் மேல கருணை காட்டுறது. ஓகே, அந்த இது எப்போ வரும்னா நமக்கு எங்கே பயிற்சி தான் வரும். நம்ம பயிற்சியே பண்ணலன்னா எப்படி வரும்? ஜீவதயா எப்படி வரும்? அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து வைஷ்ணவ சேவை. ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணிட்டு நாமத்தில் ருச்சி வந்த பிறகு, நாமத்தில் ருச்சி எப்போ வரும்? எல்லா அனந்தங்களும் போல தான் வரும். இல்லைன்னா நாமத்தில் ருச்சி வராது. ஆனந்தங்கள்லாம் கம்ப்ளீட்டாக போனால் தான் நாமத்தில் ருச்சி வரும். நாம ருச்சி போனால் தான் ஜீவதயா பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, ஹரே கிருஷ்ணா.